ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் என்ஜிசி திருச்சபையாராகிய நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே எங்கள் மூலமாய் அநேக தேவனுடைய செய்திகளை கேட்டு வருகிறீர்கள், பயன்பெற்று வருகிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தைகள் ஏராளமாய் திருச்சபைகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதிநிமித்தமாய் அநேகர் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தெளிவான வசனங்களை உங்கள் மத்தியில் வசனிக்கும்படி இந்த கிருபையுள்ள நாட்களை உங்கள் மத்தியில் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே தேவன் கொடுத்த வானத்தின் பணியினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்கிற வாக்குத்தத்த செய்தியை தொடர்ந்து இந்த செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆக எதை செய்வதற்காக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? நிர்மூலமானவைகளை கட்டுகிறார். பாழான பயிர் நிலங்களை அவர் எடுத்து நம்மத்தில் பயிர் நிலமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை அவர் சொன்னார், அதை செய்து கொள்ள விரும்புகிறார். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னுடைய வாழ்க்கையில் நொறுங்கி போன, சிதறுண்டு போன, பாழாய் போன என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடும் என்று அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே, என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே, என்னுடையதான துக்கத்திலே என்னை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, பரியாசம் பண்ணுகிற கூட்டம், என்னை பார்த்து ஏளனமாய் நினைக்கிற கூட்டம், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற கூட்டம், என்னுடையதான வாழ்க்கையை நாசப்படுத்தும்படி திட்டம் தீட்டி வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டங்களை நாங்கள் இந்த நாட்களிலே சந்திக்கிறோமே. யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த நாளில் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எதை அவர் சொன்னாரோ அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆக முதல் காரியம் 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆக ஒரு அருமையான தேவனுடைய தாசனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் தாவீதுக்கு. அவர் என்ன சொல்றார்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னாக ஓடி திரிந்த உன்னை நான் எடுத்து நீ போன இடங்களிலெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கொத்த நாமத்தை உண்டாக்கினேன். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய குடும்பத்தாராலே ஒரு நினைவு இல்லாது விடப்பட்ட ஒரு சிறு பிள்ளையாய் தாவீது இருந்தார். சாமுவேல் தேவனுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாயின் வீட்டுக்கு போனபோது மற்ற 7 சகோதரரை அழைத்து
அவனை அபிஷேகம் பண்ண போன போதெல்லாம் கர்த்தர் தடுத்தார். ஆனால் ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த இந்த தாவீதை அழைத்து வரும்படி கர்த்தர் சொன்னபோது அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். தகப்பன் மறந்துட்டான். ஆக சகோதரர் இவனா என்று சொல்லி எண்ணும்படி சூழ்நிலை இருந்தது. ஆனால் அழைத்து கொண்டு வரும்போது கர்த்தர் சொன்னார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னபோது அவன் அழகிய ரூபமுடையவனாக நல்ல இளைஞனாக இருந்தான் என்று பார்க்குறோம். அதைத்தான் தாவீதுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். ஆடுகளின் பின்னாக ஓடித்திருந்த உன்னை எடுத்து இஸ்ரவேலின் மேலே உனக்கு ராஜாவாக அதிபதியாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி நீ பூமியில் இருக்கிற பெரியோரி நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன். யாருடைய நாமம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்க மோசே, ஆரோன் என்படைய வரிசையிலே இந்த தாவீதை வைத்து ஆண்டவர் பார்க்கிறார். காரணம் என்னவென்றால் அவனுக்கு நல்ல ஒரு பெயரை கூட, தேவனுக்கு பிரியமானவன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை செய்ய அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். எசையா 61 4, 5, 6, 7 வசனங்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்களை பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆக தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே யார் விரோதித்தார்களோ, சத்துருக்கள் அவர்களை பட்சித்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் நிர்மூலமானவைகளை எடுத்து பாழானதை எல்லாம் சீர்படுத்தி செம்மையாக்கி பெரியோரி நாமத்துக்கு ஒத்ததான நாமத்தை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக, ஆசாரியத்துவத்துக்குள்ளாக, அவர்களுடைய தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்குள்ளே நிறுத்தி நடத்துவார் என்பதற்கு இந்த அருமையான வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3 22 வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆக கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்கு தத்தம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு மனுஷர்கள் நம்மை பார்த்து எப்போ ஒளிந்து போவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆக உலகம் எல்லா சூழ்நிலையிலும் கைவிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம் பெரியோரின் நாமத்துக்கொத்த நாமத்தை கொடுப்பேன் என்று தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் உன்னையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உன் பாழான வாழ்க்கையை, நிர்மூலமாக்கப்பட்டதான உன்னுடையதான ஜீவியத்தை மீண்டும் எடுத்து கட்டுவதற்காக அவர் உன்மேல் கிருபை உள்ளவராயிருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. ஆக ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்கி நடத்துகிறது. அடுத்ததான காரியம் மல்கியா 3 6 வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆக யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இதைத்தான் அங்கே புலம்பல்ல அவர் சொல்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. யார் அது என்று சொல்லும்போது எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை சிதேக்கிய ராஜாவுக்கு முன்பதாக அனுப்பின போது அந்த சிதேக்கியாவும் அவனுடைய சேனைகளும் அவனை தூக்கி குழியிலே உலையிலே போட்டு விட்டார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை எரேமியாவிட்டு இருந்தபடியினாலே அவன் நிர்மூலமாகவில்லை. யார் விரோதித்தார்களோ அவர்கள்தான் அந்நிய தேசத்தில் நிர்மூலமாக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டியது. ஏசாயா 55 13 வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்.
ஆக முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிறமாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்பதற்கு, அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தினார் என்பதற்கு, அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் மீட்டு கொண்டார் என்பதற்கு, அவர் ரட்சித்தார் என்பதற்கு, அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் விளைக்கும். தேவதாரு விருட்சம் என்று சொல்லும்போது அது மரங்களிலே ஒரு உயர்ந்த மரம், அதே போல உறுதியான மரம் இல்லை. இந்த தேவதாரு விருட்சத்தின் மரங்களினால தான் ஆலயத்தில் சில பாகுதங்களை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உன்னை தேவனுடைய ஆலயத்தில் அலங்காரத்துக்குரிய மரமாக தேவன் வைப்பார். அதே போல காஞ்சூரி, ஆக காஞ்சூரி என்னென்னா காய்ந்து போன முட்கள். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லி 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 உன் வாழ்க்கை காய்ந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல உனக்கு செழிப்பாக மாற்ற கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அது கர்த்தருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக கர்த்தர் உன்னை நியமித்து கொள்ள விரும்புகிறார். 1 சாமுவேல் 2:35 நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஆக இந்த தாவீதை குறித்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை வைத்திருக்கிறார் என்றால், என் உள்ளத்துக்கும் என்னுடைய சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு ஆசாரியன். ஆசாரியன் என்று சொல்லும்போது ஜனங்களுக்காகவும் தேவனுக்காகவும் மத்தியஸ்தலில் நின்று பரிகாரம் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட தாவீது அந்த ஜனங்களுக்காக தேவ சன்னிதானத்தில் நின்றான். அவன் இளம் வயதாக இருக்கும் போது சவுல் காலத்தில் கோலியாத்து வந்து நிற்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷித்து. அங்கே பெரிய பெரிய அதிபதிகளும் அங்கே இருக்கிற போர் சேவர்களும் பயந்து நடுங்கிறாங்க 40 நாள் வரைக்கும். ஆனால் தாவீது எழும்பி வந்து அற்பமான ஒரு கூழாங்கல்லினாலே கோலியாத்தை கொன்று தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டி அங்கே வெற்றி கொடுத்தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கு ஏற்ற ஒரு ஆசாரியன், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தலில் நிற்கக்கூடிய ஆசாரியன், அவனை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். அவனை நடத்தி கொண்டு வந்தார். உன்னையும் கூட கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக அபிஷேகம் பண்ணி நடத்துவார் என்பதற்கு உன்னுடைய பாழான வீடு, பாழான உன்னுடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்தும் மீண்டும் எழும்பி செயல்பட கர்த்தர் வைப்பார். எரேமியா 24:6 அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியாவின் காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசருடைய படையெடுப்பினாலே சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட மக்களை அங்கே அந்நிய தேசத்தில் மகா துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேலே கண்களை வைத்து அவர்கள் மேலே இரக்கம் வைத்து மீண்டும் அவர்களை என் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று அவர் உள்ளத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர் உன்மேல் கண்களை வைத்து அந்நிய தேசத்திலேயோ அடிமைப்பட்ட நிலையிலையோ சிறுமைப்பட்ட நிலையிலையோ இருந்து கொண்டு இருப்பாயானால் ஆண்டவர் மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அவர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற கிருபை இரக்கம் மாறாதது. அவர் சொன்னார், அதை செய்தார் என்று அங்கே பார்க்குறோம். இன்றைக்கு சொன்ன காரியங்களெல்லாம் இயேசு உங்களுக்கு செய்வதற்கு, நிர்மூலமான உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் உபாகம் 32:10 பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆக கர்த்தர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பாழான நிலத்திலும் உளையிடுகிற வெறுமையான இடத்திலும் நான் உன்னை கண்டுபிடித்தேன், நடத்தினேன், உணர்த்தினேன், கண்மணியைப் போல் உன்னை காத்தேன். எத்தனை ஒரு அருமையான காரியம்! இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஆபிரகாமுக்குள்ளாக கண்டுபிடித்து
அவர்கள் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது பாழான அவளுடைய வாழ்க்கையை, நொந்து போன வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்தி உளையிடுகிற அந்த வெறுமையான வாழ்க்கையிலிருந்து மீண்டெடுத்து அவர்களை மீட்டெடுத்து நடத்தி அவர்கள் உணர்த்தி அவர்களை மீண்டும் கண்மணியை போல காத்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 44 அதிகாரம் 26வது வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தி அவன் ஆலோசனைகளை நிறைவேற்றி பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரனை மதிக்கிறதே இல்லை. கர்த்தர் நம் மத்தியில் பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தூதன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது 7 சபைகளுக்கும் 7 தூதர்களை நியமித்திருக்கிறார். அந்த தூதர்களுக்கு தான் தேவன் ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்தந்த சபைக்கு வேண்டிய ஆலோசனைகளை தூதர்கள் மூலமாக கொடுக்கிறார். அந்த சபையின் தூதன் யார்? சபையை மேய்க்கிற மேய்ப்பன், ஊழியன். இன்றைக்கு ஊழியர்களை அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குறோம். ஆக ஒரு அருமையான சகோதரன் ரோட்டில் நின்று சொல்கிறாரு, போதக நாய்கள் என்று பயங்கரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தன் எஜமானுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். எஜமான் அவர் ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல் விடுகிறவர் இல்லை. ஆனால் குற்றப்படுத்துவாயானால், குறை சொல்லுவாயானால் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு ஊழியக்காரிலோ சபையிலோ ஒரு சிறிய குறைபாடு இருக்குமானால் முன்பு போய் அந்த தேவ ஊழியனோடு ஒப்புரவாகி கொள்ளலாம். அல்லது உன்னுடைய மனக்கசப்பை அவருக்கு வெளிப்படுத்தி அவருடையதான ஒரு வேளை தவறை தேவனுக்குள்ளே உணர்ந்து உன்னோடு வந்து அவர் ஒப்புரவாகி கொள்ளலாம். அப்படி ஒப்புரவாகி கொள்ளுதல் தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானது. அதை விட்டுட்டு இந்த ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துவது, குறை சொல்லுவது, உதாசீனப்படுத்துவது இருக்குமானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவன் உண்மையில் பிரியமாயிருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயமானது பாழாக்கப்பட்ட நிலம். சத்ரு உன் இருதயத்தை பாழாக்கி வைத்திருக்கிறான். கசப்பு, எரிச்சல், கோபங்களை சபையில் வைத்து ஊழியக்காரர்கள் மேலே வைத்து பாழாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே அப்படி பாழான உன்னுடைய ஸ்தலங்கள் மீண்டும் எடுப்பித்து உன்னை சீர்படுத்தும்படி, உன்னை ஸ்திரப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஊழியக்காரனோடு ஒப்புரவாகணும். ஊழியக்காரர் ஒருபோதும் சுய சித்தத்தின்படி வருகிறவர்கள் அல்ல. தாயின் கற்பத்திலே தேவன் அவர்களை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். ஆகவே எல்லாரும் அப்படி இல்லாவிட்டாலும் கூட உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்களை நீ கனப்படுத்த வேண்டும். அடுத்ததான காரியம் எசையா 51 அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆக கர்த்தர் சீயோனுக்கு அதனுடைய பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து அதற்கு ஆறுதல் அடை செய்து அதை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தை போல. ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்கி எப்படி அது செழுமையாக வைத்தாரோ உன் வாழ்க்கையை மீண்டும் அவர் எடுப்பித்து செழிப்பாக வைக்க விரும்புகிறார். ஆகவே அதை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுப்பதற்காகவே அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததான ஒரு காரியம்,
சங்கீதம் 65 அதிகாரம் 9, 10 வசனங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஆக ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இங்கே கொடுக்கிறார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குறாராம். ஆக தண்ணீர் நிறைந்த தேவ நதி என்னென்னா, தேவ சன்னிதானத்தில் அவர் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்தது. அது பாழான இடங்களை செழிப்பாக்கும். இந்த நதி என்று சொல்லும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏதேனில் ஒரு நதியை தேவன் உண்டாக்கி அது 4 கிளைகளாக பிரிந்து அந்த தோட்டத்தை செழிப்பாக்கினதாம். இன்றைக்கு கூட பரலோகத்திலிருந்து தேவன் தமது பரிசுத்த ஆவியாகிய தேவ நதியை அனுப்பும்போது அது நீர்ப்பாய்ச்சலான விளை நிலமாக நம்மை மாற்றுவதோடு மாத்திரமல்ல செழிப்பாக்குகிறார். அதை பூமியை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளை செய்கிறார். முன்னுடைய விளைய செய்த பயிர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களிலே விளைந்து வருகிற பயிர் பெரும் வெள்ளத்தினாலும் அழிந்து போவதும் உண்டு. சில நேரம் விளைந்து வருகிற பயிர் அக்னியினாலே எரிந்து போவதும் உண்டு. சில நேரங்களிலே புயல் காற்றினாலே அது அமிழ்ந்து போவதும் உண்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு வருமானால் விளைந்த பயிர்னாலே அந்த விதைச்சல் உள்ள மனுஷனுக்கு எந்த வகையிலும் பயன் இல்லை. அவன் கண்ணீரும் அழுகமையாக இருப்பான். ஆக அப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய விளைந்த பயிரை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 ஆண்டுகள் அவர்கள் விதைக்கணும். 7வது ஆண்டு ஓய்ந்திருக்க வேண்டும். 6வது ஆண்டு ஆனது அவர்களுக்கு 3 வருஷத்துக்குரிய பலனை விளைவிக்குமாம். ஒருவேளை ஒரு ஆண்டு 100 பலன் விளைச்சல் இருக்கிறதானால் 6வது ஆண்டு 200 மடங்கு விளைச்சல் வரும், இரட்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் எப்படி அவர் கொடுக்க முடியும் என்றால் ஓய்வு நாட்களிலே அவர்கள் புசித்து திருப்தியாக இருக்கும்படி. ஆகவே தேவ நதியானது நம்மத்தில் ஊடுருவி பாய்ந்து பயிர் நிலத்தை அது செழிப்பாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததான காரியம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம எப்படி அறிந்திருக்கிறார்கள்? கர்த்தர் நம்மோடு இருப்பதையும் அவர்கள் அறிய முடியும். நம்மோடு கர்த்தர் இல்லை, நம் வாழ்க்கை சீர்கட்டு கிடக்கிறத அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆக ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 41 அதிகாரம் 20வது வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமாம், நம்மை உண்டாக்கின தேவன், வானத்தை பூமியை சகலத்தை அவர் படைத்தவர், நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் அதை செய்வேங்கிறார். அவர் என்ன செய்வார் என்றால், அவர் சொல்வதெல்லாம் செய்வதற்கு வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று மற்ற ஜனங்கள் கண்டு உணர்ந்து அதை அறிந்து கொள்வார்கள். உண்மையில கர்த்தர் இருக்கிறார்ப்பா. ஆக யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கிறிஸ்து இயேசு இங்கே வந்தபோது பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்தார். இன்றைக்கு உன்னோடு இருக்க விரும்புகிறார். உன்னோடு அவர் இருக்கிறது எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால், அவருடைய பரிசுத்த தேவ நதியினால் அபிஷேகம் பண்ணி உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி, உன் வாழ்க்கையில் தேவ கிருபைகளினாலும் வல்லமைகளினாலும் வார்த்தையில் உள்ள அதிகாரத்தினால் நிரப்புகிறாரே, அப்பொழுது கர்த்தர் மெய்யாகவே உன்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 52 அதிகாரம் 6வது வசனம், இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இதை என் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், என் நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு பாழான உன் வாழ்க்கை, ஒருவேளை நம்பியிருந்த மனுஷன் மூலமாய் உன் வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கலாம். யாரை நேசித்தாயோ அவன் உன்னை விட்டு ஓடி போயிருக்கலாம். ஒருவேளை பெற்றோர் உன்னை கைவிட்டிருக்கலாம்.
சகோதர சகோதரிகள் உனக்குரிய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு உன்னை வெறுமையாக விட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர் ஒருபோது உன்னை மறந்து விடுவதில்லை. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். உன்னை பகைத்தவர்கள், விரோதித்தவர்கள், உன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கினவர்கள், உனக்குரிய எல்லா நன்மை பறித்து கொண்டவர்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆக அன்பு தேவனுடைய மகளே, பாழான உன் வாழ்க்கையை பயிர் நிலமாக்குறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு உடைந்து போன, பாழாக்கப்பட்ட, நம்பியிருக்கிறவர்களால் மோசமாக்கப்பட்ட, எல்லாவற்றையும் இழந்து போய் எனக்கு ஆதரவில்லை என்று மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களோடு நீர் பேசினீர் ஐயா. ஆண்டவரே, ஒருவேளை உலகத்தில் யாருமே இல்லை என்று மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவன் நீ நேசிக்கிறீர் என்றும் பாழாக்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் பயிர்நிலமாக்கி மற்ற ஜனங்கள் ஆண்டவரே, ஓ கர்த்தர் அவளோடு இருக்கிறார் என்பது அறியும்படி செய்கிற தேவன். இன்றைக்கு எங்கள் மகளை, என் மகனை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் ஒருபோதும் ஆண்டவரை கெட்டு போவதும் சித்தமில்லை, ஒருபோதும் அழிந்து போவது சித்தமில்லை, ஒருபோதும் நரகத்துக்கு போவது சித்தமில்லை. அவர்கள் மோடு கூட வாழும்படி பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரோடு பேசுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை எல்லா விதமான ஆண்டவரே பாழான நிர்மூலமாக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை மகிழ்ச்சி அடை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.